நீதிபதிகளே கைதிகளை அனுப்ப தயங்கும் அளவுக்கு கொடுமையான சிறை என வர்ணிக்கப்படும் புரூக்ளின் சிறைச்சாலையில்தான் தற்போது வெனிசுவேலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். பூமியின் நரகம் என அழைக்கப்படும் அளவுக்கு அந்த சிறையில் அப்படி என்னதான் இருக்கிறது? நியூயார்க்கில் அமைந்துள்ள புரூக்ளின் சிறைச்சாலை அதன் மோசமான வசதிகளுக்கு பெயர் போனது. 1990களின் முற்பகுதியில் கட்டப்பட்ட இந்த சிறையில் 1300 கைதிகளை அடைக்க முடியும். குறிப்பாக அரசியல் கைதிகள், பெரும் புள்ளிகள், போதைப் பொருள் கடத்தல் தலைவர்கள் தடுத்து வைக்கப்படும் முக்கிய சிறையாக இது இருக்கிறது. ஹோண்டுராஸின் முன்னாள் ஜனாதிபதி ஜுவான் ஆர்லாண்டோ அமெரிக்காவுக்குள் 100கணக்கான டன் கொக்கைன் கடத்தியதற்காக கடத்தப்பட்டு இங்குதான் அடைக்கப்பட்டார். மெக்சிகோவின் பிரபல சினோலோவோ போதைப் பொருள் கும்பலின் தலைவரும் இந்த சிறையில்தான் இருக்கிறார். கைதிகளுக்குள் நடக்கும் மோதல், கைதிகள் காவலர்களால் தாக்கப்படுவது, பெண் கைதிகள் மீதான பாலியல் வன்புணர்வு, மோசமான கழிவறை வசதி, தற்கொலை, மின்தடை என இந்த சிறைச்சாலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டில் 2 கைதிகள் பிற கைதிகளால் கொல்லப்பட்ட சம்பவமும் பதிவாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டின் குளிர்காலத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் ஒரு வாரத்திற்கு குளிர் மற்றும் இருளில் சிறைவாசிகள் வாடியதும் தலைப்பு செய்தியானது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நீதிபதி கேரி ஜோ பிரவுன் என்பவர் இந்த சிறைக்கு கைதிகளை அனுப்ப அச்சப்படுவதாக வெளிப்படையாக தெரிவித்தார். ஆனால் இந்த குறைகள் தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக புரூக்ளின் சிறைச்சாலை நிர்வாகம் கூறுகிறது.